இதுல வந்து நம்ம இவரு லுல்லு சபா மாறன் வந்து ஒரு டைலாக் சொல்லிருப்பாரு, இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கியா, அந்த டைலாக் மாதிரி இந்த படத்துல ஒரு டைலாக் இருக்கு. அதை பாத்தீங்கன்னாலே போதும், படம் எல்லாருக்கும் பிடிக்கும். யாருமே இந்த படத்தை ஹேட்டே பண்ண மாட்டேங்க, அந்த அளவுக்கு படம் பயங்கரமா இருக்கு. அப்படி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வந்து படம் போனதே தெரியலப்பா. அந்த 2.5 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல. சாங்ஸ் எதுவும் குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. நீங்களே ரிவ்யூ தான் பண்றீங்க, இந்த ரிவ்யூ எல்லாம் பார்க்காம போய் படம் பாருங்க, நல்லா இருக்கும். அதுதான் ரிவ்யூ இல்லாம போய் படம் பாருங்க, சூப்பரா இருக்கும். அஜித் சாருக்கு எப்படி ஓஜி சமம் ஒரு பயங்கர தேட்டர் கிளிக்கிற அளவுக்கு இருந்துச்சோ, அந்த அளவுக்கு இது அந்த பாடல் வரும்போது பயங்கரமா இருந்துச்சு. டைரக்ஷன் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க 10க்கு? 9. படத்துல எதுவும் லேக் எதுவும் இருக்கா? எப்படி போச்சு? ரெண்டுமே சூப்பரா தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சரியா, படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எதுவா இருந்தாலும், அப்பதான் சுவாரஸ்யம் எல்லாருக்குமே போயிடும். ஹீரோயினா பேயை கொண்டு வந்திருக்காங்க, பட் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் கம்மியா இருந்தாலும் நம்ம சந்தானோட காமெடி பிளஸ் அந்த மொட்டராஜேந்திரனோட காமெடி, நம்ம லுல்லு சபரனோட அந்த லுல்லு எல்லாம் வந்து எல்லாம் படத்தை வந்து பயங்கரமா முக்கியா இருக்கும் போல படம் அப்படின்னு நினைச்சத பயங்கரமா டாப் கிளாஸ் கொண்டு போயிடுச்சு. வாசுதேவ் மேனன், செல்வராகவன் அவங்க ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. 2 பேருமே ஈக்குவலா பண்ணிக்கிறாங்க. பாட்டுல என்னென்ன வரி எல்லாம் சொல்லிருக்கு? அதான் சொல்றேன், பாப்கார்ன் காசு கோவிந்தா, அப்புறம் என்ன தியேட்டர்ல ஏசி காசு கோவிந்தா, வந்துட்டு போற செலவு கோவிந்தா, ஹீரோயின் ஆக்டிங் கோவிந்தா, அது வேற லெவல். சொல்லவே வேணாம். சந்தானத்தை வந்து ஒரு ஹீரோவா பார்த்ததை விட காமெடினா நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல ரெண்டுமே மிக்சட் பண்ணி தெறிக்க விட்டாருன்னு சொல்லலாம். பாடல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?